මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. யோஜனாவை ඉදිරිපත් කරන්න. சபையின் தலைவர் அவர்களே, யாழ்ப்பாணத்தினுடைய சுற்றுலா மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக இன்றைய தனிநபர் பிரேரணையை சமர்ப்பிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா சேவைகளை மேம்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்தல், இலங்கையில் யாழ்ப்பாண பிரதேசத்தில் சுற்றுலா துறை சேவைகளை மேம்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் இந்த நாட்டின் சுற்றுலாத்துறை பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் யாழ்ப்பாணத்தை ஒரு உயிர்ப்பான கலாச்சார பயண முடிவிடமாக மாற்ற முடியும் என்பதால் யாழ்ப்பாணமும் இலங்கையின் வடமாகாணமும் பிரதான கேந்திர இடங்களாக அங்கீகரிப்பதற்கும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பிரதேசத்தின் ஹோட்டல்கள், இரவு விடுதிகள் மற்றும் சேவை வளங்களுடன் இணைப்பை ஏற்படுத்துதல், உண்மையான சுற்றுலா அனுபவங்களை மேம்படுத்தல், இலங்கையின் வடமாகாணத்துக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையும் அவர்களின் திருப்தியையும் அதிகரிப்பதற்கான உட்கட்டமைப்பு பொறிமுறை மற்றும் டிஜிட்டல் இணைப்பு மற்றும் விற்பனையை மேம்படுத்துகின்ற கொள்கைகள் மற்றும் முதலீட்டுக்காக ஆதரவளிக்கின்ற இப்பிரதேசத்தில் சுற்றுலா கைத்தொழில் ஈடுபட்டுள்ள தொழில்பாட்டாளர்களை வலுவூட்டுகின்ற மற்றும் கலாச்சார மரபுரிமைகளை மேம்படுத்தும் சுற்றுலாத்துறையை சேவை வணிகத்தை ஊக்குவித்தல் மற்றும் அவற்றுக்கு வசதியளிப்பதன் மூலம் யாழ்ப்பாண பிராந்தியத்தின் சுற்றுலா கைத்தொழிலில் நிலையான அபிவிருத்தி மற்றும் பொருளாதார விருத்தியை மேம்படுத்துகின்ற அரச தனியார் பங்காண்மையை மேம்படுத்துவதன் மூலம் 12 தொடக்கம் 18 மாதங்களில் நிலைபெறான பொருளாதார பயன்களை அடைந்து கொள்ளும் இலக்கை நோக்காக கொண்டு பிராந்தியத்தின் தொழில் மற்றும் வணிக வாய்ப்புகள் மீது அவ்வாறு நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களை கண்காணிப்பதற்கூடாக யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட சுற்றுலா தலம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த பாராளுமன்றம் தெரிவிக்கின்றது. தலைவர் அவர்களே, இந்த பிரேரணையை கொண்டுவதன் நோக்கம் யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் வடக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற மாவட்டங்கள் இயற்கை வனப்புகளையும் உல்லாச பிரியாணிகளையும் கவருகின்ற இடமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே கோ ஜஃப்னா என்ற செயல் திட்டத்தை ஏற்படுத்தி உலகெங்கும் வாழுகின்ற மக்களை யாழ்ப்பாணம் வடக்கு மாகாண பிரதேசங்களுக்கு கவர்ந்திருப்பது கூடாக இந்த நீண்ட காலமாக யுத்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்த முடியும் என்பதுடன் அங்கே வாழுகின்ற குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக நன்மை அடையும். இதற்காக சில பிரேரணைகளை நான் இங்கே முன்வைக்கின்றேன். முதலாவதாக, இந்த மாவட்ட செயலகங்களில் சுற்றுலா செயல்பாடுகளை நிர்வகிப்பதை இலகுபடுத்தும் வகையில் உடனடியாக சிறிய சுற்றுலா அபிவிருத்திக்கான அலகு டூரிசம் டெவலப்மெண்ட் யூனிட் உருவாக்கப்பட்டு சுற்றுலா அலகுக்கு பிரதேச செயலகத்திலும் துறை சார்ந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். அதேபோன்றுதான் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையாக சுற்றுலா பிரயாணிகளின் வருகையை அதிகரிக்கும் நோக்கில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விருத்தி செய்து ஏனைய நாடுகளுடனான விமான சேவையை உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும். அத்துடன் யாழ்ப்பாணத்துக்கும் கட்நாயக்காவுக்கும் இடையிலான விமான சேவையை உடனடியாக ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் புலம்பெயர்ந்துள்ள எமது உறவுகள் அடிக்கடி வருகை தருவார்கள். இதன் மூலம் 8 மணி நேர பயணம் நேர விரயம் மட்டுமின்றி விபத்துக்களையும் தவிர்க்க முடியும். மூன்றாவதாக, அரசாங்கத்தின் நிதி கிடைப்பனவு வரையறுக்கப்பட்டிருப்பதால் வடக்கின் சுற்றுலாத்துறைக்கான உட்கட்டமைப்புகளை விருத்தி செய்ய வேண்டியுள்ளதால் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு அரசு உதவியுடன் சுற்றுலாத்துறைக்கான உட்கட்டமைப்புகளை விருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும் என்று இதிலே கூறிக்கொள்கின்றேன். அதேபோன்றுதான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல அழகிய கடற்கரைகள் காணப்படுகின்றன. கடல்சார் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலே தேசிய நீர்வளங்கள் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி முகவரகம் நாரா சமுத்திர பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை கடற்படை ஆகியவற்றின் உதவியுடன் கடலில் உள்ள ஆழம் மற்றும் ஆபத்தான பகுதிகளை அடையாளம் கண்டு பாதுகாப்பான நீர்க்குளியல் மற்றும் நீர்சார் விளையாட்டுகளை மேம்படுத்த முடியும். அதேபோன்றுதான் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாணத்தில் பல்வேறு வகையான பாரம்பரிய உற்பத்திகள் காணப்படுகின்றன. இவற்றுக்கான நீண்ட பாரம்பரியங்கள்
இவற்றுக்கான நீண்ட பாரம்பரியங்கள் காணப்படுகின்றன. எனவே இப்பாரம்பரிய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதேபோன்றுதான் கடல்சார் சுற்றுலாத்தலமாக விளங்குகின்ற நெடுந்தீவு, அனடதீவு, நைனாதீவு, எழுபதீவு போன்ற பகுதிகளுக்கு சிறந்த படகு சேவையை வழங்குவதற்கூடாக உல்லாச பயணிகளை நாங்கள் மேலும் கவர முடியும் என்று சொல்லி இந்த என்னுடைய பிரேரணையை முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. ඒ අඩෙක්ලාදන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් තිබෙනවා. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. கௌரவ ரஜீவன் ஜெயந்தமூர்த்தி, ஜெயச்சந்திரமூர்த்தி யாழ்ப்பாண சுற்றுலா சம்பந்தமான புறநிலைப்பு பிரேரணைகளை பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே வடக்கு என்ற பதத்தை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் வடக்கு கிழக்கில் வடக்கிலே முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற பிரதேசங்களிலே இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான அதிக வளங்கள் இருக்கிறது. மன்னாரை பொறுத்தமட்டிலே கடல் வளம் மிக அழகான கடலை கொண்ட மன்னார். அதே போல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அழகான கடலும் ஏனைய இடங்களும் அங்கே இருக்கிறது. வவுனியாவிலே இயற்கை வளம் நிறைந்த ஒரு பிரதேசமாக இருக்கிறது. முல்லைத்தீவிலே பல இடங்கள், வவுனியாவிலே பல இடங்கள் இந்த சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான இடங்களாக காண முடிகிறது. நான் அரசாங்கத்திடம் ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த துபாயை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கடலை அவர்கள் மிக வருமானம் மிக்க ஒரு சுற்றுலாத்துறையாக மாற்றியிருக்கிறார். ஆனால் எங்களுடைய நாட்டிலே கடல் வளம் என்பது மிக அழகான வளங்களை கொண்ட அந்த கடலை நாங்கள் அந்த சுற்றுலாத்துறை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பது என்னை பொறுத்தமட்டிலே ஒரு கவலை தருகின்ற விடயம். இந்த வெளிநாட்டிலே வருகின்ற உல்லாச பயணிகள் வரும் யானைகளை பார்க்கிறார்கள், இயற்கையாக அமைந்த அந்த கடல் இடங்களையும் பார்க்கிறார்கள். மலை அங்கே நுவரேலியா போன்ற இடங்களுக்கு சென்று பார்க்கின்ற ஒரு நிலைதான் காணப்படுகிற ஒழிய இந்த துபாய் போன்ற அந்த கடலை எப்படி அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை எங்களோட நாட்டிலே சிந்தித்தோம் என்றால் இன்னும் அது பாரிய அளவிலே அந்நிய செலவாணியை தருவதற்கான வாய்ப்புகளை கொன்ற முடியும் என்பது என்னுடைய ஆலோசனை. ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை சிந்திப்பதில்லை. இந்த புதிய கவர்மெண்ட், புதிய அரசாங்கம் இந்த விடயத்தை, இந்த கடலை எப்படி எங்களுடைய நாட்டிலே இருக்கிற அந்த இயற்கையான கடல் வளத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட எங்களுடைய மன்னார் பிரதேசத்திலே பல இயற்கை வளங்கள் இருக்கிறது. இதிலே ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சம்பந்தமில்லாத ஒரு விடயமாக முள்ளிக்குளம் மக்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். பள்ளக்கண்டல் என்ற இடத்திலே ஒரு தேவாலயம், அதன் ஊடாக போகின்ற ஒரு தேவாலயம் இருக்கிறது. அங்கே மக்கள் இப்பொழுது 8ஆம் தேதி 12ஆம் தேதி மட்டும் திருவிழா. ஆனால் வைல்ட் லைஃப் பறவைகள் சரணாலய திணைக்களம் அதை மறைத்து அதை மக்கள் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போன ஒவ்வொரு வருஷமும் இது திறந்திருக்கிறது. இந்த பறவைகள் சரணாலயம் உடனடியாக ஒரு 2 நாளுக்காவது அவர்களை போய் அந்த திருவிழாவிலே பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த வருமானத்தை நாங்கள் கூடுதலாக வருவாய்த்துறையை கூட கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த கடல் வளத்தை நாங்கள் உண்மையிலே பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக சுற்றி இருக்கிறது கடல். இந்த கடலிலே மீன் வளம் என்பது கூடுதலாக காணப்படுகிறது. ஆனால் அதை பற்றி அக்கறை கொள்ளுகின்ற ஒரு விடயத்தை நான் காணவில்லை. ගරු මන්ත්‍රීතුමා තා විනාඩි කාලයක් පමණ ඇති වෙන්නේ. மீன் வளத்தை கூட நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற வாய்ப்புகள் கூட கொண்டு வரலாம். நவீன மீன்பிடி துறை, மீன்பிடி வளங்களை, மீன்பிடி துறையை நாங்கள்
கண்டு அதன் ஊடாக அந்த மீன் உற்பத்தியை பெருக்குகின்ற வகையிலே மீன் பிடிக்கின்ற பெருக்குகின்ற வகையிலே நாங்கள் செயல்பட்டால் உண்மையிலே எங்களுடைய நாட்டிலே அந்த அந்நிய செலவாணியை நாங்கள் மேலே கொண்டு வர முடியும், அதை நிவர்த்தி செய்ய முடியும். நாங்களும் ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்பை கொண்டு வருகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வரலாம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற அரசாங்கங்கள் அதை பற்றி சிந்திக்கிறதில்லை. ஏனென்றால் எங்களுடைய இயற்கை வளங்களையே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களுடைய மூளையை செலவு செய்தால் கூட அந்த அளவிற்கு பெரிய அளவிலே வருமானத்தை ஈட்ட முடியும். வேறு நாடுகளிடம் கடன்படுகின்ற வாய்ப்பை நாங்கள் நிறுத்த முடியும். ஆகவே இந்த நன்றி சொல்லுகிறேன். இந்த கருமன்றித்துமா காலை அவசன் கரங்க நன்றி சொல்லுகிறேன் எங்களுடைய கௌரவ ரஜீவன் அவர்களுக்கு. உண்மையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு செயல்பாடு இந்த உல்லாசத்துறை பயன்படுத்துவதன் ஊடாக நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. බැවිනි ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට කේකවනේ ශරම් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා. ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களினாலே கொண்டு வரப்பட்ட உல்லாசத்துறை சம்பந்தமான அபிவிருத்தி சம்பந்தமான இந்த பிரேரணையை நான் இந்த சபையினூடாக வரவேற்கின்றேன். உண்மையாக இந்த இலங்கை என்பது மிகவும் அழகிய நாடு, உலகத்திலே மிக சிறந்த அழகான சுற்றுலாத்துறைக்குரிய ஒரு சிறந்த தீவென்று எல்லோராலும் சொல்லப்படுகின்றது, பாராட்டப்படுகின்ற ஒரு தீவு. ஆகவே இந்த வளங்கள் அனைத்தையும் கொண்ட இந்த இலங்கை தீவிலே எங்களது பொருளாதாரத்தை நாங்கள் கூடுதலாக வலுப்படுத்த வேண்டுமென்றால் உல்லாச பிரயாண துறையை நாங்கள் வலுப்படுத்தினாலே போதும். இந்த நாட்டின் பொருளாதாரத்திலே மிக பாதியொரு அந்நிய செலாவணியை நாங்கள் உழைத்துக் கொள்ள முடியும். இந்த பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். உண்மையாக எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன, வளங்கள் அற்ற ஒரு அழகற்ற நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. அந்த நாட்டிலே உல்லாச பிரயாண துறைகளை அவர்கள் புதிய தொழில்நுட்ப முறையின் மூலம் ගරු මන්ත්‍රීතුමා සමාවෙන්න ඕනේ. ඔබතුමාට තියෙන විනාඩි 4ක් කාලයක් පමණයි. මට වැරදිලා 7ක් කියලා කිව්වේ. සමාවෙන්න විනාඩි 4ක් කාලයක් පමණයි ඔබතුමාට තිබෙන්නේ. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு உல்லாச பிரயாணத்துறையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய கடமை இந்த நாட்டுக்கு இருக்கின்றது. விசேடமாக உல்லாச பிரயாணத்துறையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் அதற்குரிய தொழில்நுட்ப முறைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். விசேடமாக அம்பாறை மாவட்டம், அதாவது வடகிழக்கிலே நீங்கள் யுத்தத்தினாலே நலிவுற்ற பிரதேசங்கள், இந்த பிரதேசங்களிலே உல்லாச பிரயாணத்துறத்துக்குரிய சகல விடயங்களை நீங்கள் அதிலே நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுதோ அங்கே அந்த மக்களுக்கான தொழில் வாய்ப்பை பொருளாதார ரீதியான ஊக்குவிப்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இங்கே பேசியவர்கள் அநேகமான விடயங்களை சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். அதாவது இந்த உல்லாச பிரயாணத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்றால், வெளிநாட்டவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் பல வழிவகைகளை இங்கே குறிப்பாக கூறியிருந்தார்கள். அதாவது உள்நாட்டு விமான போக்குவரத்து என்பவற்றை விஸ்தரணை செய்ய வேண்டியது கடமைப்பாடு இருக்கின்றது. அதே மாதிரி வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள், ஏனைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். உண்மையாக இந்த அரசினாலே உண்மையாக 4.5 பில்லியன் வருமானத்தை ஈட்டுகின்ற அளவிலே அந்த வேலை திட்டங்களை இந்த அரசு முன்னெடுத்து வருகின்றது. ஆனால் கடந்த காலங்களிலும் அரசு உல்லாச பிரயாணத்துறையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அது சரியான முறையிலே செய்யப்படவில்லை. ஆனால் இந்த அரசு இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் அதற்குரிய வழிவகைகளை செய்யுங்கள். நீங்கள் கூடுதலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்வதற்கான வேலை திட்டங்களை செய்யுங்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள கோமாரி பிரதேசம், அதாவது கோமாரி லைட் ஹவுஸ், இதிலே கூடுதலாக லைட் ஹவுஸ் பாயிண்ட், சர்விங் பாயிண்ட் இருக்கின்ற பிரதேசம், இதிலே கூடுதலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை உல்லாசத்துறையினத்துக்குரிய அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்தாலே பாரிய அந்நிய செலாவணியை அந்த இடத்திலே அந்த பிரதேசத்திலே சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அங்கே அடிப்படை வசதிகள் அற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் சொல்லுகின்றேன், அந்த பிரதேசங்களுக்குரிய
வசதிகளை செய்து கொடுங்கள். அங்கே வந்து சர்ஃபிங்குக்குரிய இடம் இருக்கின்றது. உல்லாச பிரயாணத்துக்குரிய அடிக்கட்டுமான வசதிகளை நாங்கள் அந்த இடத்திலே செய்து கொள்ள முடியும். இப்படியான விடயங்களை அந்த பிரதேசத்திலே செய்கின்ற பொழுது நாங்கள் உல்லாசத்துறையை நாங்கள் விருத்தி செய்ய முடியும். அதன் மூலம் பொருளாதாரம் ஏனைய அபிவிருத்தி விடயங்களையும் கொண்டு செல்லலாம் என்ற சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. බෙවිනි ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මිලඩකේ ඉලක්නාදන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තිබෙනවා. ராஜீவன் ஜெயத்ரந்திரமூர்த்தி அவர்கள் சுற்றுலா தொடர்பான விவாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதில் கதைப்பதற்கிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் நாங்கள் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் நிலத்தை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாத்துறையை முன்னேற்றி கொண்டு வருகிறோம். அதே நேரம் கடற்கரையை அண்டிய பிரதேசம். நாங்கள் இதற்கு சிறந்த உதாரணம் சுற்றுலாத்துறையில் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்ததன் விளைவாக மாலத்தீவு போன்ற நாடானது எவ்வாறு சுற்றுலாத்துறையில் வளர்ந்தது, அதற்கு அடிப்படையாக கொண்டு வடமாகாணத்தையும் அதற்கு ஒப்பாக கொண்டு ஒரு சுற்றுலாத்துறையை, கடலை சார்ந்த ஒரு சுற்றுலாத்துறையை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். எங்களது அரசாங்கத்தால் இப்போது சுற்றுலாத்துறைக்கு ஊடாக பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு போகின்றது. அதற்கு முதல் கட்டமாக நாங்கள் அந்த சமுத்தியில் பயன்பெறுகின்ற பிள்ளைகளுக்கு சுற்றுலா தொடர்பான வகுப்புகளை நடத்தி வருகிறோம். ஒரு பிள்ளைக்கு 50,000 ரூபாய் படி வகுப்புகளை பணம் கொடுத்து அரசாங்கம் அவர்களுக்கு சுற்றுலாத்துறைக்கான வழிகாட்டல் வகுப்புகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மாலத்தீவுக்கு ஒப்பான பிரதேசமாக எடுத்துக்கொண்டு அவர்களின் கற்ற பாடங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் எவ்வாறு சுற்றுலாத்துறையில் முன்னேறுகிறார் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒப்பான பிரதேசம்தான் வடக்கு கிழக்கு பகுதி. வடக்கு கிழக்கு பகுதியை எடுத்துக்கொண்டால் மன்னார் போன்ற பிரதேசத்தில் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை வரையான கடற்பரப்பானது ஒரு பாதுகாப்பான கடற்பரப்பு. எந்த வகையிலுமே அச்சமில்லாத அந்த கடலில் பயணிக்கக்கூடிய ஒரு கடற்பரப்பாக இருக்கிறது. அந்த கடற்பரப்புகளில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் சுற்றுலாத்துறையை மாலத்தீவுகளில் எவ்வாறு முன்னேற்றினார்கள், அதற்கான அனுமதிகளை துரிதப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் கடலுக்குள் சென்று கடலுக்குள் அருகில் கரையில் பாதுகாப்பான இடக்கரையில் அந்த கபானாக்கள் போன்ற வடிவான மையங்களை அமைப்பதற்காக வடக்கு பகுதிகளில் அனுமதிகளை பெறுவதற்கான அந்த சுற்றுச்சூழல் அறிக்கையை பெற்று எதிர்வரும் காலத்தில் அதை முன்னெடுக்கும் போது துரிதமாக வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்று நாங்கள் கூறிக்கொள்வோம். ஏனென்றால் மாலத்தீவில் சுற்றுலாத்துறையினுக்கு ஊடாக 5.5 பில்லியன் டாலர்களை மாலத்தீவு உழைக்கிறது ஆண்டுக்கு. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 5.5 பில்லியன் டாலர்களை உழைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வடக்கு மாகாணத்தில் குறைந்தது 21 தீவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. 21 தீவுகள், அதில் 4 தீவுகளில் மக்கள் வசிக்கின்றார்கள். அந்த தீவுகளை நாங்கள் இனங்கண்டு ஒன் அகிலன் ஒன் ரிசோர்ட் என்று மாலத்தீவில் டெவலப் பண்ணியிருக்கிறார்கள். அந்த பிரதேசங்களை அந்த ரிசோர்ட்களில் தீவுகளில் வந்து தங்குவதற்கும் அங்கு ஹோட்டல்களில் தங்குவதற்கும் குறைந்தது அவர்கள் டாலர்களில் அறவிடுகிறார்கள். $100 $250 அதிகமான பணங்களை ஒரு நாளைக்கு அறவிடுகிறார்கள். அதே நேரம் அந்த ஹோட்டல்கள் முன்னேறுவதற்கு $500 $1,000 மேல் ஒரு கட்டங்கரையெல்லாம் அறவிடுகிறார்கள். அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது வடபகுதியில் இதை முன்னேற்ற முடியும். உண்மையாக எடுத்துக்கொண்டால் நெடுந்தீவு போன்ற பிரதேசம், நைனாதீவு, எழுவதீவு, அனலதீவு போன்ற பிரதேசங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருந்தது. பெரிய அளவு இடையூறுகள் இருந்தது. ஆனால் இன்று அரசாங்கம் சமூக சக்திக்கு ஊடாக நெடுந்தீவுக்கு புதிய கப்பல் ஒன்றை செய்து ஏசியுடன் இன்றைய காலநிலைக்கு ஏற்ற வகையில் ஏசியுடனான சுற்றுலாத்துறைக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற சுற்றுலா பயணிகள் கடலில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பாக பயணம் செய்கின்றோம். அதே நேரம் அவர்கள் ஒரு வெக்கையில் செல்லக்கூடிய இன்று அதற்காக ஒரு முன்னாயத்தமாக நாங்கள் அரசாங்கம் எடுத்திருக்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் வடக்கு மாநிலத்தினுடைய கரையோரங்களை இனங்கண்டு தனித்தனி தீவுகளில் அதற்கு முதலீட்டாளர்களை முதலிடுவதற்காக அரசாங்கம் ஊக்கிக்கோடும். அதில் இருக்கின்ற சட்ட சிக்கல்கள், ஏனென்றால் இப்போது கடலுக்குள் சென்று ஒரு ஹோட்டலை ஒரு கபானா செட்டப்பில் அமைப்பதற்கு இங்கே தடை.
ஏனென்றால் கரையோர திணைக்களம் அதுக்கான பெர்மிஷன் கொடுப்பதில்லை, அதுக்கான அந்த சட்ட சிட்டங்களை சில பகுதிகளில் தளர்த்தி கடலுக்குள் ஆட்டிடியூட், ஏனென்றால் இன்றைக்கு வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பவளப்பாறைகள் இருக்கிறது, அதுக்கு அழகான மீனினங்கள் இருக்கின்றன. கடலுக்குள் சென்று வெளிநாட்டு பயணிகளுக்கு வருகின்றவர்களுக்கு இவ்வாறான அழகான பிரதேசங்கள் இனங்காட்டும் போது அதிகளவான வடக்கை நோக்கி நகரும் போது கூட இந்த நாட்டுக்கு டாலர் அந்நிய செலாவணி அதிகரிக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். அதற்காக எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான சட்ட சீர்திருத்தங்களை செய்து கொண்டு முன்னோக்கி நகர வேண்டும். அதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு முன்மொழிவு என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි 2ක කාලයක් තිබෙනවා. අවශ්‍ය නම් විනාඩි 2 வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் எமது பிரதேசத்தில் வடமாகாணத்தில் மன்னார் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு கொண்டால் கலாச்சார ரீதியில் நாங்கள் மன்னார் பிரதேசத்தை முன்னேற்றலாம். ஏனென்றால் இப்போது ராமர் பாலம் என்ற ஒரு பாலம் முன்னே காலத்தில் இருக்கிற அதிகளவான இந்தியா பயணிகள் அந்த ராமர் பாலத்தை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அதுக்கான ஒரு பாதைகள் அழகாக செய்து அந்த பிரதேசத்தை முன்னேற்றும் போது மன்னார் பிரதேசத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருவார் என்று கூறிக்கொள்கிறோம். அதே நேரம் நெடுந்தீவு போன்ற பிரதேசத்தில் இப்போது சுற்றுலாத்துறையால் அனுமான் பாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கான வரைபடங்கள் வைக்கின்றது. அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது வடமாகாணத்தில் அதிகளவான சுற்றுலா பயணி வருவார்கள் என்று கூறிக்கொண்டு, அதே நேரம் நாங்கள் எமது பிரதேசமானது 21 தீவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. 21 தீவு, அதில் 21 தீவில் 4 தீவில் தான் மக்கள் வசிக்கின்றார்கள். ஏனைய தீவுகள் தீவுகளாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கச்சதீவு போன்ற பிரதேசம் இன்று மக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது, சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாமல் இருக்கிறது. அந்த அங்கே இருக்கின்ற சேர்ச்சுக்கு தான் அந்த திருவிழா காலத்தில் தான் அங்கே சென்று வருகிறார்கள். அதே நேரம் கைட்ஸ் ஊர்காதுறை பிரதேசத்தில் பூவரசன் தீவு என்று இருக்கிறது, தனியாக அழகான தீவு. அதே நேரம் பூனேரி பிரதேசத்தில் அதிகளவான தீவுகள் இருக்கிறது, சிறிய சிறிய தீவுகள், ஆக்கள் இல்லாத தீவுகள். அந்த தீவுகளை இனங்கண்டு விஞ்ஞான ரீதியாக ஒரு வடமாகாணத்தை ஆய்வு செய்து பொறிமுறையை உருவாக்கி அதற்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் போது இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாக வடமாகாணம் மாறும் என்பது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியுது, மாலத்தீவு எவ்வாறு முன்னேறினது, ஒரு பொறிமுறையை ஏற்படுத்திய நிமித்தமாகத்தான் அந்த மாலத்தீவு என்ற நாடு இன்று உலகத்தில் சிறந்திருக்கிறது. கடலுக்கு மூழ்க போதென்றது. இன்று அவர்கள் பொருளாதார ரீதியில் சுற்றுலாத்துறை முன்னேறி இருக்கிறார்கள். வடமாகாணத்தை மாலத்தீவுக்கு ஒத்த வகையிலே ஒரு முன்னேற்றமான ஆய்வை செய்து முன்னேறும் போது வடமாகாணமும் இலங்கையும் முன்னேறும் என்பதை கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். නිස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ඊළඟට ජී.ජී. පොන්නම්බලම් ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් තිබෙනවා. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முதல் கட்டமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கு நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன். சக யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே இந்த ஒத்துழைப்பு பிரேரணை கொண்டு வந்திருப்பது காலத்தின் பொருத்தம். என்னுடைய ஆலோசனை, உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை நாங்கள் சுற்றுலா பிரதேசத்துடைய ஒரு முக்கியமான மைய பிரதேசமாக நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் அதுக்குரிய போக்குவரத்து ஸ்தானங்களை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அந்த வகையில் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது விமான நிலையம், பலாலி விமான நிலையம். ஏற்கனவே அந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசு கணிசமான உதவிகளை செய்வதற்கு முன்வருவதற்கும் தயாராக இருந்த நிலையிலேயும் துரதிர்ஷ்டவசமாக இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமும் இன்றைக்கு இந்த என்பிபியினுடைய அரசாங்கமும் இந்தியாவுடைய அந்த நல்லெண்ணத்தை ஏற்று அவசரமாக அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்வதற்கு தயங்குகிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கப்பட்டு அதிலே 3 கட்டமாக அந்த ஏர்போர்ட்டை அபிவிருத்தி செய்வதற்கு இணங்கியிருந்தது. அதனுடைய முதலாவது கட்டம் ஏர்போர்ட்டினுடைய ரன்வேயினுடைய ஒட்டுப்பாதையினுடைய 900 மீட்டர்ஸ் மட்டும்தான் அபிவிருத்தி செய்திருக்கு, அதாவது ரீசர்ஃபஸ் பண்ணியிருக்கு. 2ஆம் கட்டமாக அந்த ரன்வே
2300 மீட்டர் நீளமாக இருக்கின்றது. ஆகவே அந்த நீளத்தை முழுமையாக ரீசர்ஃபஸ் பண்ணுறது, அதனுடைய அபிவிருத்தியை செய்தாலே கணிசமான பிராந்திய பிளேன்கள் வந்து இறங்கக்கூடியதாக இருக்கும், விமானங்கள் வந்து அங்கு இறக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொன்னால் ஏர்பஸ் A320 போன்ற விமானங்கள் அங்கே இறக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் சிங்கப்பூர், இங்காட பக்கம் மேற்கு பக்கம் பார்த்தால் துபாய், வடக்க பார்த்தால் வந்து டெல்லி அளவுக்கு தூரத்தில் இருந்த விமானங்கள் வந்து இறக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிநாட்டில் இருந்து நேரடியாக வந்து அந்தந்த நாட்டில் இருந்து ஹப்ஸாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் இருந்து அந்த விமானங்கள் யாழ்ப்பாணத்திலே இறங்கக்கூடியதாக இருக்கும். இந்தியா இலவசமாக கிராண்டாக வந்து அந்த ரீசர்ஃபஸ் செய்கிறதுக்கு தயாராக இருப்பதாக சொல்லியும் கூட இந்த அரசாங்கம் அதை முழுமையாக ගරු මන්ත්‍රීතුමා තා විනාඩියක් කාලයක් පමණ ඇතිබෙන්නේ. அதை அனுபவிக்காமல் இருப்பது உண்மையிலே துரதிர்ஷ்டவசமானது. அந்த வகையிலே திரு ஜெயச்சந்திரமூர்த்தி அக்கறை எடுத்து இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கிற இடத்துல அவசரமாக அந்த பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அவருடைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ரெண்டாவது விடயம் வந்து உண்மையிலே கணிசமான தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இங்கு டூரிசமாக வந்து போவதற்கு வந்து அவர்கள் தயாராக இருக்கிறோம், ஏற்கனவே வந்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இப்போ வருகின்ற வேகத்துக்கு விட எத்தனையோ மடங்குக்கு மேலாக அந்த மக்கள் வருவீனம் எப்போ என்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கின்ற ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தப்பட்டால், அவ்வகையில் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் இன்றைக்கு வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்துடைய பிரசன்னம் வந்து குறைச்சே ஆகணும். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்ட பேச்சிலே அவர் சொல்லியிருந்தவர் வந்து ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි. அவர் குறிப்பிட்டிருந்தார் வந்து இன்றைக்கு இராணுவத்துடைய சனத்தொகை வந்து 2,50,000 இருக்கின்ற இடத்துல வந்து அவர் 1 லட்சத்துக்கு குறைக்கிறதுக்கு இருக்கிறார். அப்படி 1 லட்சத்துக்கு குறைக்கிறதாக இருந்தால் அது அவசரமாக செய்கிறதின் ஊடாக அந்த பொதுமக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்கள் இங்கே வாழ்வதற்கு பயந்து உயிர் அச்சுறுத்தல் என்று நினைத்து வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தாங்கள் பாதுகாப்பாக வந்து செல்லலாம். இந்த இராணுவ நெருக்கடியிலே வந்து கணிசமான மாற்றம் வந்திருப்பதாக தெரியும். ஆகவே எங்களுடைய சொந்த மக்கள், இந்த மண்ணை சார்ந்த மக்கள், யாழ்ப்பாண மண்ணை சார்ந்த மக்களே மிகப்பெரிய அளவில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்கிறது மட்டுமில்லை, முதலீடு செய்து அங்கே இன்னும் மேலதிகமாக நிரந்தரமாக அவர்களுடைய ஏதோ ஒரு இருப்பொண்டை தக்க வைக்கிறதுக்கும் கூட அவருடைய அரசாங்கம், அவர் இந்த அக்கறையை எடுக்கிற இந்த இடத்திலே அவருடைய அரசாங்கத்தை கொண்டும் இதை மேலதிகமாக இந்த 2 விடயங்களை நாங்கள் அக்கறை எடுத்தாலே கணிசமான முன்னேற்றத்தை நாங்கள் அடையலாம் என்று நான் சொல்லி දෙවෙනි ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා මීළඟට යෝජනාවට